ஒரு மாசத்துக்கு ஒரு 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 தனிப்பட்ட ஊழியர், அதாவது சென்னையில வந்து மொத்தமா ஒரு 17,000 ஊழியர் இருப்பாங்களா, அந்த 17,000 ஊழியர்கள்ல ஒரு ஒரு ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு 30,000 வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளர்களும் சேர்த்து மாசத்துக்கு 51 கோடி வருது. அதான் ஆண்டுக்கு 600 கோடி தான் வருது. 600 கோடிக்கு அரசு, திமுக அரசு செஞ்சிருக்கலாம். ஆனா 2700 கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருது. என்னது காரணம்? கமிஷன். அது வரக்கூடிய கமிஷன் நிமிடம். இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து 13 நாட்களா போராடுறாங்க. துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சதில்லை. அவங்க இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க, திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல. அவரும் பார்க்கல, சிஎம்மும் போய் பார்க்கல. இன்னும் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல. அது துறை சார்ந்த இல்லாதவர் சேகர் பாபு போயிருக்காரு. அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்கிட்டனா, அவங்களை போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம். இதே அதிமுக பிரிவினரா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா? அவங்க விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா? அவங்களோட போராட்டம் கோரிக்கை என்ன கேட்டு நிறைவேற்றணும். அதான் உங்க ஆட்சியினோட வேலை. போய் நாங்க போராட விட்டதே அனுப்பி. அதே மாதிரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது. கழிவறை இருந்துச்சு. இது போராட்டம் நீடிக்குன்னா அந்த போராட்டம் நிறுத்தடிக்கணும்னு செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறைதெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா சென்னையே கிடையாது. ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது. அங்க வந்து உள்ள பணியாளர்கள், அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? அங்க உள்ள மக்களை, சென்னை நகரத்தில் இருந்த மக்களை செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு. இங்க வந்து வெளில அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான். சென்னைக்கு வாழ்வாதாரமே பொழைக்க வந்தவன் உள்ள இருக்கான். இவன் எல்லாம் ஓரத்துல நிக்கிறான். சென்னையில 40 கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம். எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்ட. நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்ட உரிமை சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம், இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சிருவோம். இதுதான் எங்களோட கோரிக்கை.